இப்போ என் கையில் இருக்கிறது ஒரு சுத்தமான காட்டுத்தேன். தேனை ஏன் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்படி பிளாஸ்டிக் பாட்டிலில் தேனை வச்சா என்ன ஆகும்? ஒரு காட்டுத்தேனை சுத்தமான காட்டுத்தேனா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது எப்படி? சுத்தமான தேனுக்கு எறும்பு வராதுன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? உண்மையான தேனை நாய் சாப்பிடாதுன்னு சொல்கிறாங்க, இதுவும் உண்மையா? இப்போ இந்த சுத்தமான காட்டுத்தேனை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. வாட்டர் டெஸ்ட், பேப்பர் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட். 100லேருந்து 120 வயசு வரைக்குமே அவங்க உயிர் வாழ்கிறாங்க. 60 வயதுலேயும் அந்த நாட்டு பெண்கள் குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. இந்த விஷயம்லாம் உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோவில் நாம் அலசி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரெகுலரா மார்க்கெட்ல கிடைக்கிற தேனுக்கும் காட்டு தேனுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு காட்டு தேன் அப்படின்னா ஆதி மனுஷன் சாப்பிட்ட தேனுன்னு சொல்லலாம், இல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி இயற்கையா கிடைச்ச தேனுன்னு சொல்லலாம். ஒரு தேன் கூட்டுக்குள்ள தேன் மட்டும் இருக்கிறது இல்லைங்க, அதுக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு ராயல் ஜெல்லின்னு ஒரு பொருள் இருக்கும். மகரந்தன்னு சொல்லக்கூடிய ஆங்கிலத்தில் போலன்னு சொல்லுவோம், அது இருக்கும். வேக்சி சப்ஸ்டன்ஸ், இப்படி பல பொருட்கள் ஒரு தேன் கூட்டுக்குள்ள தேனோட சேர்ந்து இருக்கும். அப்படிப்பட்ட இயற்கையாக கிடைக்கிற இந்த காட்டு தேனை ஆதி மனிதன் சாப்பிட்டு வளர்ந்ததுனால தான் அவனுடைய இம்யூனிட்டி பவர் நம்மளை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. இன்னைக்கு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற தேன் எல்லாமே பதப்படுத்தப்பட்ட தேனுங்க. பதப்படுத்தப்பட்ட தேன் அப்படின்னா என்ன? உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, உதாரணமாக பாலை எப்படி பதப்படுத்தி விற்கிறாங்க? பாலை பதப்படுத்தும் போது வெண்ணெயையும் நல்ல கொழுப்பையும் தனியாக பிரித்து எடுத்துட்டு பாலை மட்டும் நம்மகிட்ட விற்கிறது மாதிரி தான் தேனையும் பதப்படுத்தும் போது அதில் இருக்கிற ராயல் ஜெல்லியையும் போலன்னு சொல்கிற மகரந்தத்தையும் தனியாக பிரித்து எடுத்து விற்றுருவாங்க. நீங்கள் வேணும்னா இன்னைக்கு கூகுள் பண்ணி பாருங்கள், 1 கிலோ ராயல் ஜெல்லியோட விலை என்ன அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தேதிக்கு 11,000 ரூபாய் வரைக்கும் ராயல் ஜெல்லி விற்கப்படுது. அப்படி ராயல் ஜெல்லியையும் மகரந்தத்தையும் எடுத்தது பிறகு நமக்கு கிடைக்கிற தேன் வெறும் சக்கன்னு தான் சொல்லணும். இவ்வளவு காஸ்ட்லியாக ராயல் ஜெல்லி மார்க்கெட்டில் விற்கப்படுறதுக்கு அப்படி என்னதான் அதில் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ராயல் ஜெல்லி தான் தேனீப்பூச்சிகளோட தாய்ப்பால்னு சொல்கிறோம். அதாவது ஒரு தேனீப்பூச்சி பிறந்து 3 நாள் வரைக்கும் இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்டு தான் வளருது. அதே போல் ராணி தேனி எப்போவுமே இந்த ராயல் ஜெல்லியை மட்டும்தான் சாப்பிட்டு வளருது. சாதாரணமாக தேனை மட்டுமே சாப்பிட்டு வளர்கிற தேனீப்பூச்சியோட ஆயுட்காலம் 4 மாதம் தான். ஆனால் எப்போவுமே இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்டு வளர்கிற ராணி தேனியோட ஆயுட்காலம் மட்டும் 4 வருஷங்க. ஆயுட்காலம் மட்டும் அதிகமாக இருக்கிறது இல்லை, இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்றது மூலமாக தான் ஒரு தேன் கூட்டில் இருக்கக்கூடிய எல்லா தேனி பூச்சிகளையும் அதனால் உற்பத்தி பண்ண முடியுது. இப்படி ராணி தேனிக்கு கிடைக்கக்கூடிய எல்லா வித சக்தியுமே இந்த ராயல் ஜெல்லியிலிருந்து தான் கிடைக்குது. இதனால தான் ராயல் ஜெல்லியை மலட்டுத்தன்மை நீங்கவும் ஆண்மை அதிகரிக்கவும் பார்மா கம்பெனிஸ் மருந்து தயாரிக்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ராயல் ஜெல்லியை சாப்பிட்றதுனால மனிதர்களுடைய ஆயுட்காலமும் அதிகரிக்குது. இது மாதிரி பதப்படுத்தப்படாமல் வர சுத்தமான காட்டுத்தேனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பின்னாடி நாம் பார்ப்போம். அதுக்கு முன்ன பதப்படுத்தப்பட்டு மார்க்கெட்டில் விற்கப்படுற பண்ணத்தேன் அப்படின்னா என்ன, அதனுடைய நன்மை தீமைகள் என்ன, அதை பற்றி கொஞ்சம் இப்போ விரிவாக நம்ம பார்க்கலாம். அப்போ மார்க்கெட்டில் கிடைக்கிற பதப்படுத்தப்பட்ட தேனெல்லாம் தேனே இல்லையான்னா அதுவும் தேன் தான். ஆனால் அந்த தேனில் கிடைக்கிற நன்மைகளை விட தீமைகள் அதிகம். முதலாவது காரணம், பதப்படுத்தப்பட்ட தேன் அப்படிங்கிறது தேன் பண்ணையில் செயற்கையாக வளர்க்கக்கூடிய வளர்ப்பு தேனிலிருந்து எடுக்கப்பட்டு அதை பதப்படுத்தி தான் மார்க்கெட்டில் விற்கிறாங்க. ஒரு தேன் பண்ணையை அமைக்கணும் அப்படின்னா அவங்க தேனீக்களை காசு கொடுத்து தான் வாங்கணும். அந்த தேனீக்கள் எத்தனை நாள் உயிரோடு இருக்கோ அத்தனை நாள் வரைக்கும் தாங்க தேன் கொடுக்குது. அப்போ தேனீக்களோட ஆயுட்காலத்தை நீட்டிக்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய தேன் கூட்டில் ஆன்டிபயாட்டிக்கை செலுத்துகிறாங்க. அப்படி ஆன்டிபயாட்டிக் செலுத்தப்பட்டு வளர்க்கப்படுற அந்த தேனீக்களோட ஆயுட்காலம் நீட்டிக்கப்படுறது என்னவோ உண்மைதான். ஆனால் எந்த வியாதியும் இல்லாமல் இருக்கக்கூடிய நம்ம உடம்புல அந்த ஆன்டிபயோட்டிக் அந்த தேன் மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே போகும்போது இயற்கையாக நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தி அழிஞ்சிடும். இப்போ நம்ம 2வது காரணத்தை பார்க்கலாம். பொதுவாக இந்த பதப்படுத்தப்பட்ட தேன்லையும் பண்ணத்தேன்லையும் மாசு கலந்துருக்கும். ஒரு தேனோட சுவை, நறுமணம், அடர்த்தி இது எல்லாமே தேன்கூடு இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலை பொறுத்து தான் அமையும். உதாரணத்துக்கு இந்த தேன் பண்ணையை வச்சிருக்கவங்க எங்கே வச்சிருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் ஊர் பக்கத்தில் தான் வச்சிருப்பாங்க. அப்படி அந்த ஊர் பக்கத்தில் வைக்கும்போது அந்த ஊரில் என்னென்னலாம் மாசு இருக்கோ அந்த மாசு தேன்லையும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். உதாரணமாக யூரோப்பில் ஒரு பாஸ்பரஸ் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் ஒரு தேன் பண்ணையை அமைச்சிருக்காங்க. அந்த பாஸ்பரஸ் கம்பெனிலேருந்து மாதத்துக்கு ஒரு தடவை கழிவுகளை வெளியேற்றுவாங்க. அப்படி அந்த கழிவுகளை வெளியேற்றும் போது அந்த ஏரியாவே பயங்கரமாக மாசுபட்டுருக்கு. அப்படி அந்த மாசுபட்ட ஏரியாவிலிருந்து தேனீக்கள் தேனை சேகரிக்கிறப்ப அந்த பாஸ்பரஸோட மாசு தேனில் கலந்துருக்கு.
அப்படி அந்த பாஸ்பரஸ் மாசு கலந்த தேனை பார்க்கும்போது அது பச்சை நிறத்தில் இருந்திருக்கு. இப்படி பல்வேறு தொழிற்சாலைகள் பக்கத்தில் அமைஞ்சிருக்க பண்ணைகளில் கிடைக்கக்கூடிய தேனை பார்த்தோம்னா அந்தந்த தொழிற்சாலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தேனோட நிறம் மாறி இருக்கிறதையும் அது மாசுபட்டிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இப்போ இந்த சுத்தமான காட்டு தேனை கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சில டெஸ்ட்லாம் சொல்கிறாங்க. அப்படி அந்த டெஸ்ட்டை பயன்படுத்தி கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ நம்ம அதுக்கான சில டெஸ்ட்லாம் பண்ண போகிறோம். அந்த டெஸ்ட் என்ன மாதிரியான ரிசல்ட்டை கொடுக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம முன்னாடி 6 பாட்டில்களில் தேன் இருக்குது. என்னென்ன தேன்னு பார்க்கலாம். இது பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேன், இது பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேன், இது சுத்தமான காட்டுத்தேன், இது காட்டுத்தேன்லேயே சிறுதேன், இது பனை வெல்லம் கலக்கப்பட்ட கலப்படத்தேன், இது சர்க்கரை பாகு கலக்கப்பட்ட கலப்படத்தேன். வாட்டர் டெஸ்ட் அப்படின்னா என்ன? அது வேறு ஒன்றும் இல்லைங்க. ஒரு தண்ணியில் தேனை கலந்தோம் அப்படின்னா தேன் தண்ணியில் எங்கேயுமே ஒன்றா மிக்ஸ் ஆகாமல் அடியில் போய் நின்றும். தேனுடைய அடர்த்தி வந்து தண்ணீரை விட ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அடியில் போய் தண்ணியில் கலக்காமல் நின்றும். அப்படி நின்றுட்டா அது ஒரிஜினல் தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ முதல்ல சர்க்கரை பாகு கலக்கப்பட்ட தேனை தான் தண்ணியில் ஊற்றி டெஸ்ட் பண்ண போகிறோம். ஊற்றின பிறகும் இதுவும் கரெக்டாக தண்ணிக்குள்ளே அடியில் தான் போய் இறங்குது. பார்த்தீங்களா? இப்போ அடுத்ததாக பனை வெல்ல கலப்படத்தேன் இருக்குல்ல, அதை ஊற்றி பார்ப்போம். அது என்ன மாதிரி தண்ணியில் வந்து ரியாக்ட் பண்ணுதுன்றதை இப்போ பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், இதுவுமே வந்து தண்ணிக்குள்ளே அப்படியே சருன்னு இறங்குறது தான் பார்க்க முடியுது. எங்கேயுமே தண்ணியில் கலந்த மாதிரி தெரில. அழகாக போய் பவுலோட அடியில் படிஞ்சிருச்சு. இப்போ உண்மையான காட்டுத்தேனை தண்ணியில் கலந்து பார்ப்போம். அது என்ன மாதிரியான ரிசல்ட் தருதுன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து காட்டுத்தேன்லேயே சிறுதேன்னு சொல்கிற அந்த தேனை இப்போ நான் தண்ணியில் வந்து கலக்கிறேன். இதுவுமே வந்து அது மாதிரி தான். அப்படி தண்ணியில் கலக்காமல் பவுலோட அடியில் போயிட்டு அழகாக வந்து படிக்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த ஒரிஜினல் தேனில் ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது. அப்படி போய் கலக்கும்போது அதிலிருந்து பபிள்ஸ் வர்றது, அதாவது நீர்க்குமிழிகள் வர்றதையும் அந்த கேஸ் ரியாக்ட் பண்ணுறதையும் பார்க்க முடியுது. இது மட்டும்தான் அந்த கலப்படத்தேனுக்கும் இந்த ஒரிஜினல் ராக் அணிக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட்டாக பார்க்க முடியுது. இன்னொரு காட்டுத்தேன்லேயே சிறுதேன் இல்லாமல் நார்மல் தேன் இருக்கு இல்லையா, காட்டுத்தேன்லேயே, அதை இதில் கலந்து பார்க்கலாம். அது என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். இப்போ அந்த தேனை ஊற்றுறேன். அந்த தேனும் அப்படியே கரெக்டாக வந்து தண்ணியில் கலக்காமல் அடியில் தான் போய் படியுது. ஆனால் இது சிறுதேனில் வந்த அளவுக்கு இதில் வந்து பபுள்ஸ், அதாவது நீர்க்குமிழிகள் அந்தளவுக்கு வரல. கிட்டத்தட்ட கலப்பட தேன் என்ன ரியாக்ட் பண்ணிச்சோ அதேமாதிரி தான் படிஞ்சிருக்கு. ஸோ இப்போ அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட தேன் இருக்கு இல்லையா, பண்ணத்தேன். அந்த பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேனும் பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேனும் இந்த தண்ணியில் கலந்தால் என்ன ஆகுதுன்றதை அடுத்து பார்க்கலாம். இப்போ முதல்ல வந்து பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேன் எடுத்து தண்ணியில் கலக்கிறேன். அதுவுமே வந்து முதல்ல கலப்படத்தேன் எப்படி கலந்துச்சோ அது மாதிரி சர்ன்னு போயிட்டு இறங்கி அழகாக அடியில் பிடிஞ்சு தான் நிற்குது. அடுத்ததாக பதப்படுத்தப்பட்ட காட்டு தண்ணியும் ஊற்றுறோம். அதுவுமே அது மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்குது. அப்போது நம்மக்கிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டர் டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கலாம் ஒரிஜினல் தேனை அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இந்த டெஸ்ட்டை வச்சு நம்ம ஒரிஜினல் தேனை கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் இந்த டெஸ்ட் நமக்கு வந்து சொல்லுது. அடுத்ததாக பேப்பர் டெஸ்ட். அதாவது பேப்பர் டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரிஜினலான தேனை வந்து ஒரு பேப்பரில் ஒரு காகிதத்தில் விட்டால் தாமரை இலை மேலே நீர் மாதிரி அப்படியே ஒட்டியும் ஒட்டாமலும் அப்படி பாதரசம் மாதிரி இருக்குன்னுலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல கலப்பட தேனான சக்கரை பாகு தேனை தான் இந்த வெள்ளை காகிதத்தில் விட போகிறேன். விட்டோன்னா பாருங்கள், இதுவுமே வந்து ஒரு பாதரசம் மாதிரி அப்படி தான் நிற்கிது. அடுத்த கலப்பட தேனான பனவெல்ல தேன் இருக்குது. அந்த கலப்படம் தேனையும் ஊற்றுனா அதுவுமே அழகாக ரவுண்டாக சுட்டாக அப்படியே தான் நிற்கிது. இல்லை, அடுத்தது ஒரிஜினல் தேனான காட்டு தேனான சிறுதேன் எடுத்து விட்றேன். இந்த சிறுதேனுமே வந்து அதே மாதிரி தான் நிற்கிது. இப்போது காட்டுத்தேன், நார்மல் காட்டுத்தேனான ராகனியும் எடுத்து விடுறேன். அதுவும் அது மாதிரி தான் நிற்கிது. இப்போ பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேனையும் விட்டு பார்க்குறேன். அதுவுமே அப்படி தான் பேப்பரில் நிற்கிது. இப்போ பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேனையும் அந்த பேப்பரில் விடுறேன். அதுவுமே அந்த மாதிரி தான் நிற்கிது. அப்போது இந்த பேப்பர் டெஸ்ட்டும் நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது தான் சொல்லுது. ஸோ ஒரு உண்மையான தேனை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த டெஸ்ட்டும் நமக்கு உதவ வாய்ப்பில்லை அப்படிங்கிறது தான் இதனுடைய முடிவு. முதல்ல வாட்டர் டெஸ்ட் பார்த்துட்டோம், அடுத்து பேப்பர் டெஸ்ட் பார்த்தோம். இப்போது பார்க்க போகிறது ஃபயர் டெஸ்ட். இந்த ஃபயர் டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஒரிஜினல் தேனில் ஒரு காட்டன் நூலை இல்லை ஒரு விளக்கு திரியை அதில் நனைச்சிட்டு பற்ற வச்சிங்கன்னா ஒரிஜினல் தேன் மட்டும் எரியும், கலப்பட தேன் எரியாது அப்படின்னு இது வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே இந்த ரிசல்ட்டும் என்ன ஆகுது போன்றது இப்போ வந்து பண்ணி பார்க்க போகிறோம், பார்க்கலாம். முதல்ல கலப்பட தேன் எடுக்கிறோம். அதுலேயும் சர்க்கரை பாகு கலந்த ஒரு தேனை எடுத்து திரியில் நினைக்கிறோம். இதேமாதிரி எல்லாத்துலேயும் அந்த காட்டன் தான் நான் இப்போ வந்து நினச்சிட்றேன்.
இப்போ அப்படி எல்லா தேன்லையும் நினச்சி வைக்கப்பட்ட அந்த திரியை நம்ம வந்து கொளுத்தி பார்க்கலாம். அது எரியுதா, என்ன மாதிரி ரிசல்ட் வருதுன்றது இப்போ பார்க்கலாம். இதுவும் எரியுது, சர்க்கரை பாகு கலந்ததும் எரியுது. ஆனால் வெல்லம் கலந்த கலப்பட தேன் இருக்கு இல்லையா, கலப்பட தேனை இப்போ பற்ற வச்சு பார்க்குறேன். பக்கத்துலேயே இன்னொரு காட்டுத்தேன் சொன்னோம் இல்லையா, ஒரு ராக் அணி ஒன்று சொன்னோம் இல்லையா, அதில் நினச்சி வச்சது. இப்போ இதை பற்றுப்போம். இதையும் இந்த ராகணி இன்னொரு காட்டுத்தேன் இருக்கு இல்லையா, சிறிது நிலம், அதுவுமே எரியுது. இப்போ அடுத்ததான் சரி, நம்ம பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேனையும் பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேனையும் பற்ற வச்சு பார்க்கலாம். அதுவாவது ஏதாவது வித்தியாசமாக ரியாக்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். சர்க்கரை பாகு கலந்தாலோ இல்லை கலப்பட தேன் எதுவாக இருந்தாலோ அது வந்து எரியாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ பார்த்தா தேனோட எது கலந்தாலும் அது பற்றிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதாவது தேனோட எது கலந்தாலும் எப்படி தித்திக்குமோ அதுமாரி தேனோட எது கலந்தாலும் பற்றிக்கும். ஃபைனலாக பார்த்தா எல்லா விளக்கு திரியுமே எரிஞ்சிருச்சு. அதாவது ஒரிஜினல் தேனுக்கும் எரியுது, கலப்பட தேனுக்கும் எரியுது, பதப்படுத்தப்பட்ட தேனுக்கும் எரியுது. ஸோ இந்த டெஸ்ட்டும் ஃபெயில் தான். இந்த டெஸ்ட்டை வச்சு நம்மளுடைய உண்மையான தேன் இது அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதுன்னு தான் இந்த டெஸ்ட்டும் நமக்கு சொல்லுது. இப்போ பார்த்தீங்களா, வாட்டர் டெஸ்ட், பேப்பர் டெஸ்ட், ஃபயர் டெஸ்ட், இந்த மூணுமே பண்ணி பார்த்தோம். இந்த மூணுலேயுமே எது உண்மையான சுத்தமான தேன் அப்படின்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரியான ரிசல்ட்டை தான் கொடுக்குது. ஏன்னா எல்லாத்துலேயுமே தேனோட கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் இந்த டெஸ்ட் மூலமாக உண்மையான தேனை கண்டுபிடிக்க முடியாது. அப்போது உண்மையிலேயே ஒரு பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேனையும் ஒரு சுத்தமான ரா ஹனியையும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு டெஸ்ட்டே இல்லையானா அதுக்கு சில டெஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த டெஸ்ட்டை நம்ம விஷுவலாக பண்ணி பார்க்க முடியாது. அதை நம்மளுடைய சென்ஸை வச்சு தான் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நான் சொல்கிற சென்ஸ் அப்படின்றது உணர்தல். அதாவது அது தொடுதல், உணர்தல், பார்த்தல், நுகர்தல், இந்த மாதிரியான வகைகளில் சில டெஸ்ட் இருக்குது. முதல்ல பார்த்தல். பார்க்கறது மூலமாக ஒரு ராக்கணியை கண்டுபிடிக்க முடியுமா? சில விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு சுத்தமான காட்டுத்தேனை பார்த்ததுமே எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு பாட்டிலில் பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேனையும் எடுத்துப்போம், இன்னொரு பாட்டிலில் சுத்தமான ஒரு காட்டுத்தேனையும் எடுத்துப்போம். முதல்ல இந்த பதப்படுத்தப்பட்ட பண்ணத்தேன் பாட்டிலுக்குள்ளே ஒரு ஸ்பூனை போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூனை நம்ம கண்களால் கிளியராக பார்க்க முடியும். அந்தளவுக்கு அந்த தேனில் ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்கும். அதே சமயம் இந்த சுத்தமான காட்டுத்தேனுக்குள்ளே இந்த இன்னொரு ஸ்பூனை போடுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்பூன் நம்ம கண்களுக்கு தெரியாது. அந்தளவுக்கு இந்த சுத்தமான காட்டுத்தேனுங்கிறது குழம்பி சேறு போல் இருக்கும். அதில் நுரக்கட்டி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் பார்க்குறதுக்கு சில செத்த தேனி பூச்சிகள் கூட அதில் இருக்கும். பொதுவாக சுத்தம் அப்படின்னாலே நம்மளுக்கெல்லாம் எப்படி பதிய வச்சுருக்காங்க அப்படின்னா, இந்த மாதிரி டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறது, பார்க்க கிளியராக பியூராக இருக்கிறது தான் சுத்தம் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம். ஆனால் அந்த இடத்துல நம்ம சொல்கிறது சுத்தம் அப்படிங்கிறது வந்து அந்த பொருளுடைய குவாலிட்டி. அதாவது எப்படி வந்து ஒரு சொத்த கத்திரிக்காயில் பூச்சி கத்திரிக்காய் வந்து சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு காலத்தை நம்பிட்டு இருந்தோம். அப்புறம் அதுதான் இயற்கையாக விளைஞ்சது, அதுதான் நம்ம உண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டோம். அதுபோல தான் இந்த சுத்தமான காட்டுத்தேனில் ராயல் ஜெல்லி இருக்கும், போலன்ற மகரந்தம் இருக்கும், இன்னும் சில எல்லா பொருள்களுமே அதுக்குள்ளே இருக்குது. இப்போ ராயல் ஜெல்லியோட விலையே நம்ம உதாரணத்துக்கு எந்த அளவுக்கு அது போகுதுன்னெலாம் பார்த்தோம், அதனுடைய பயன்கள்லாம் பார்த்தோம். அப்போது இது எல்லாமே கலந்துருக்கக்கூடிய இந்த சுத்தமான காட்டுத்தேன் எடுக்கும்போது நமக்கு அதில் எல்லா விதமான நன்மைகளும் இந்த சுத்தமான காட்டுத்தேனிலே கிடச்சிரும். அதே சமயம் இந்த சுத்தமான காட்டுத்தேனை பார்க்கறது மூலமாகவே கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா அது முதல் கட்டம் தான். அடுத்த கட்டமாக இந்த சுத்தமான காட்டுத்தேனை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு இருக்குது. இப்போ கண்கள் வழியாக பார்த்த அந்த சுத்தமான காட்டுத்தேனை மூக்கின் வழியாக நுகர்ந்து பார்த்தா கலப்படம் இல்லாத அந்த சுத்தமான காட்டுத்தேன்லேருந்து ஒரு மெல்லிய ஒயின் மாதிரியான ஒரு நல்ல நறுமணம் வரும். இது எல்லாருக்கும் அந்த ஸ்மெல் வந்து கரெக்டாக புரியுமா அப்படின்னு தெரியாது. அதனால் அந்த ஸ்மெல் சரியாக புரியாதவங்க இன்னொரு டெஸ்ட்டும் பண்ணி பார்க்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு தனி அறையில் அந்த பாட்டிலை கொண்டு போய், அந்த காட்டுத்தேன் இருக்கக்கூடிய பாட்டிலை கொண்டு போய் வச்சு பூட்டிடுங்க. ஒரு கொஞ்ச நேரம் கழித்து அந்த பூட்டின அறையை திறந்து பாருங்கள். அப்போ அந்த அறை முழுவதும் ஒரு நல்ல நறுமணம் வீசுறதை நீங்கள் உணர முடியும்.
அதுவே பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேனோ இல்லை பதப்படுத்தப்பட்ட பண்ணைத்தேனோ இருந்தால் அதுலேயும் ஒரு மனம் வரும். ஆனால் இந்த அளவுக்கு பூக்களுடைய நறுமணம் மாதிரி அதில் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. இதுதான் நம்ம சுத்தமான காட்டுத்தேனையும் பதப்படுத்தப்பட்ட காட்டுத்தேனும் பதப்படுத்தப்பட்ட பண்ணைத்தேனு இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது. இல்லைன்னா இந்த மூன்றையும் நம்ம பிரித்து பார்க்கறது ரொம்ப கஷ்டம்தான். சுவைத்தல் மூலமாக ஒரு சுத்தமான காட்டுத்தேனை கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி அப்படின்னா, ஒரு சுத்தமான காட்டுத்தேன்லேருந்து ஒரு துளியை எடுத்து உங்கள் நாக்கில் விட்டிங்கன்னா ஒரு மெல்லிய விறுவிறுத்தன்மை இருக்கும். அதாவது விறுன்னு உங்களுக்கு ஒரு சின்ன ஃபீல் இருக்கும். அது எந்த அளவுக்கு இருக்குன்னா, அது ரொம்ப மெல்லிய அளவில் தான் இருக்கும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு பெப்சியோ கோகோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு அதை டேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டை உங்களால் அந்த விறுவிறுத்தன்மையை உணர முடியாது. அது கூல்ட்ரிங்க்ஸாகவும் இருக்கலாம், இல்லை மதுபானமாகவும் இருக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது இன்னொரு சுவையை எடுத்துகிட்டு இதை எடுக்கும்போது அதை உணர முடியாது. நீங்கள் நார்மலாக ஒரு வெறும் வயிற்றில் இருக்கும்போது அந்த மாதிரி எதுவும் சாப்பிடாத ஒரு தன்மையில் அந்த டெஸ்ட்டை பண்ணும்போது அதை நீங்கள் உணர முடியும். சுத்தமான தேனை பிளாஸ்டிக் பாட்டில்களில் ஏன் சேகரித்து வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா, அந்த தேனில் சுவைக்கும் போது ஒரு மெல்லிய விறுவிறுத்தன்மை இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதாவது விறுன்னு இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எதனால் அந்த டேஸ்ட் வருது, அது எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தேனில் இயற்கையாகவே ஒரு குறிப்பிட்ட அளவு கேஸ் கண்டென்ட் இருக்கும். உதாரணத்துக்கு இப்போது ஒரு தேனை நம்ம ஒரு பாட்டிலில் ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாட்டில் அடைச்சி வச்சுருக்கோம். அதை ஓப்பன் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். எப்படி ஒரு கோழி சோடா ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ரெஷரோட ஓப்பன் ஆகுதோ, அப்படி இந்த தேனை அடைக்கி வைக்கப்பட்டிருந்த பாட்டில் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ப்ரெஷரோட ஓப்பன் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அப்படி நீங்கள் நிறைய நாட்கள் பிளாஸ்டிக் பாட்டில்கள்லேயே தேனை வைக்கும்போது அது வெடிச்சிருமா அப்படின்னா வெடிக்கவெல்லாம் செய்யாது. ஆனால் அந்த பாட்டிலோட தன்மை உங்களுக்கு உப்பி ஒரு வீங்கின மாதிரி ஒரு ஃபீலில் விரிவடையும். அப்படி விரிவடையும் போது அந்த பிளாஸ்டிக் கண்டென்ட்டும் அந்த தேனுக்குள்ளே கலக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது நீங்கள் இந்த சுத்தமான தேனோடு சேர்ந்து அந்த பிளாஸ்டிக்கையும் நீங்கள் சாப்பிட்றது மாதிரி ஆகிடும். அதனால தான் பிளாஸ்டிக் பாட்டில்களில் உங்களுக்கு தேன் வந்தால் கூட உடனடியாக அதை நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டில்களில் மாற்றி அதை பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சுத்தமான காட்டு தேனை கண்டுபிடிக்கிறது எப்படின்னு நம்மளே பல வித டெஸ்ட்லாம் பண்ணி பார்த்தோம். ஆனால் இந்த டெஸ்ட் இல்லாமல் பலவிதமான டெஸ்ட் பண்ணி தேனை கண்டுபிடிக்கலான்னு சில பொய்யான டெஸ்ட்லாம் உலவிட்டு இருக்கு. பல வகையான கலர்களில் வண்ணங்களில் தேன் இருக்குது. அதாவது வெள்ளை நிறத்துலையும் இருக்குது, கருப்பு நிறத்துலையும் இருக்குது. இப்படி 128 வகையான நிறங்களில் தேன் கிடைக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கா? இன்னும் சொல்ல போனால் அது இன்னும் குறிப்பாக பிரித்து 300க்கும் மேற்பட்ட வண்ணங்களில் தேன் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற தேனையும் நம்ம பார்க்க முடியுது. நம்ம ஹரியானாவிலே பால் மாதிரி வெள்ளை நிறத்தில் தேன் கிடைக்குது. என்ன ஆச்சரியமா இருக்கா? அங்கே லிச்சி பூவில் இருக்கக்கூடிய மகரந்தத்திலிருந்து அந்த தேனீக்கள் தேனை சேகரிக்கிறதுனால அந்த நிறம் கிடைக்குது. வண்ணங்களில் இவ்வளோ வகை இருக்கோ அதே மாதிரி அடர்த்திலையும் நிறைய வகைகள் இருக்குது. ரொம்ப திக்னஸ் இருக்குது, அதை விட குறைந்த அடர்த்தி, கொஞ்சம் திரவமாக இப்படிலாம் இருக்குது. பாலைவனங்களில் நீர் வசதி அதிகம் இல்லாத பகுதியில் கிடைக்கிற தேனில் அந்த அடர்த்தி அதிகமாகவே இருக்கும். அந்த தேன் ரொம்ப திக்னஸாக இருக்கும். நதிக்கரையோரம், நீரோடை, அருவி இந்த பகுதிகளில் காட்டு பகுதியில் கிடைக்கிற தேன்லாம் கொஞ்சம் திரவமாக தான் இருக்கும். நம்ம எடுக்கிற வனப்பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீர்வளம் நிறைந்த பகுதியில் தான் எடுக்கிறோம். இதெல்லாம் கொஞ்சம் ரெண்ணியாக திரவமாக தான் இருக்கும். இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன டவுட் வந்திருக்கும். அந்த டவுட் என்ன அப்படின்னா, இப்படி பல வகையான வண்ணங்களில் தேன் இருக்குன்னு சொல்கிறீங்களே, முன்னாடி இந்த பாஸ்பரஸ் ஃபேக்டரிக்கு பக்கத்தில் இருந்த தேன் பண்ணையில் கிடைச்ச தேன் பச்சை நிறத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னீங்களே, அப்போது அந்த தேனை இந்த தேனை எப்படி கண்டறிகிறதுன்றது ஒரு சந்தேகம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். இந்த குறிப்பிட்ட 128 வகையான வண்ணமோ இல்லை 300 வகையான வண்ணமோ சொல்கிறோம் இல்லையா, அந்த வெள்ளையிலேருந்து கருப்புலேருந்து இப்படி பல நிறங்கள் சொன்னோம் இல்லையா, இதில் பச்சை நிறத்துலேயோ நீல நிறத்துலையோ தேன் இருக்காது. இன்னொரு விஷயம், வேறு நீங்கள் பார்க்கக்கூடிய கருப்பு நிறமோ இல்லை வேற ஒரு நிறத்துலையோ அந்த தொழிற்சாலைக்கு சார்ந்த நிறத்தில் பொல்யூட் ஆகிருக்கிற ஹனி கண்டிப்பாக இயற்கையாக சுத்தமாக கிடைக்கிற தேனில் இருக்கிற நிறமும் அதுவும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். அதை நம்ம பார்க்கும்போதே புரிஞ்சுக்க முடியும். தேனை பற்றி பல வகையான வதந்திகளும் உலவிட்டு இருக்கிறத பார்ப்போம். அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தேனுக்கு எறும்பு வராது, தேனை நாய் நக்காதுன்னு சொல்லுவாங்க. அது உண்மையா அப்படின்னா அது உண்மை கிடையாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் நாய்க்கு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அது நக்குமா நக்காதுன்னு. பெரும்பாலும் அது நக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை தான். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, நீங்கள் ஒரு வெள்ளைப்பாகையோ சீனிப்பாகையோ சக்கரைப்பாகையோ கொண்டு போய் போட்டு பாருங்கள், அதை கூட தான் நாய் நக்காது. அப்போது இதை வச்சுட்டு நீங்கள் கலப்பட தேனையும் சுத்தமான தேனையும்லாம் இதை வச்சு இந்த டெஸ்ட் மூலமாக நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. தேனுக்கு எறும்பு வராதுன்னு சொல்லுவாங்க. உண்மையிலே தேனுக்கு எறும்பு வராது அப்படின்னா வரும். எறும்பு இனிப்பை தேடி மட்டும் வரதில்லைங்க. உண்மையிலே எறும்பு எதை தேடியெல்லாம் வருது அப்படின்னா நியூட்ரிஷனை தேடி தான் வருது. நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்துருவீங்க, செத்துப்போன பூச்சிகள், செத்துப்போன பல்லி, இப்படி பல வகையான எந்த உயிராக இருந்தாலும் அந்த எறும்பு அதை மொச்சு அதை தூக்கிட்டு போகிறதெல்லாம் பார்த்துருப்போம். அது ஏன் அப்படின்னா அதுலேருந்து அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைக்குது. அப்போது தேன்லேயும் அந்த நியூட்ரிஷன் இருக்குது, அந்த கண்டென்ட் இருக்கிறதுனால இந்த தேன் வளர்ப்பு பண்ணைகளை பற்றி சொல்லியிருந்தோம் இல்லையா, அங்கேயே சொட்டுற தேனையெல்லாம் மொக்கிற எறும்புகள் எல்லாம் பார்க்க முடியும். அதனால தேனுக்கு எறும்பு வராதுன்னு சொல்கிறது சுத்த பொய்.
அதே மாதிரி அது உண்மையாக பொய்யானலாம் தெரியாது. எத்தனை பேர் அந்த டெஸ்ட்டை பண்ணியிருப்பாங்க பண்ணலாம் தெரியாது. ஆனால் ஏதோ பண்ணி பார்த்த மாதிரியே சில வதந்திகள் வந்து உழவும். அதில் ஒன்று தான் வந்து ரூபா நோட்டில் தேனை விட்டுட்டு பற்ற வச்சா அந்த ரூபா நோட்டு எரியாதுன்னு சொல்லுவாங்க. உண்மை, எந்த எரியக்கூடிய பொருளாக இருக்கக்கூடிய எல்லா பொருளுமே எரியும். குறிப்பாக காகிதமும் பணமும் வந்து எரியிற ஒன்று தான். அதனால் நீங்கள் வந்து விளையாட்டை யாரோ சொன்னாங்க அப்படின்னு அந்த டெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய பணம் தான் வந்து வீணாக போகும். அந்த மாதிரி டெஸ்ட்ல எல்லாம் யாரும் ஈடுபடாதீங்க. அதை வச்சு தேனை வந்து இது நல்ல தேனா கெட்ட தேனா கலப்பட தேனா அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. அது ஒரு வடிகட்டின சுத்த போய். தேனை பற்றி இப்படி சில வதந்திகள் இருக்கிறது மாதிரியே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய சில உண்மைகளும் இருக்குது. சுமார் ஒரு 10,000 வருடம் காலமாக மனிதர்கள் வந்து தேனை வந்து உணவுப் பொருளாக எடுத்துகிட்டு இருக்கோம். முதல்ல ஒரு இனிப்பு அப்படின்னு மனிதன் சாப்பிட்டதே தேன் தான். தேன் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகவே போகாது. அதுக்கு ப்ரூஃபாக தான் எகிப்தில் இருக்கக்கூடிய பிரமிடுகளில் இன்னைக்கு 3000 வருடமாக தேன் கெட்டு போகாமல் இருக்கிறத பார்க்க முடியுது. உலகிலேயே அதிக ஆயுள் கொண்ட மக்கள் அப்படின்னு பார்த்தா ஆசர்பைஜான் அப்படின்ற நாட்டில் வசிக்கிற மக்கள் தான். அவங்களோட சராசரி வயசே 100 வயசுங்க. 100லேருந்து 120 வயசு வரைக்குமே அவங்க வந்து உயிர் வாழ்கிறாங்க. 60 வயதுலேயும் அந்த நாட்டு பெண்கள் வந்து குழந்தைகள் பெற்றுக்கிறாங்க. அவங்களுடைய உணவுப் பொருளில் வேறு எந்த இனிப்புமே அவங்க எடுத்துக்கிறது கிடையாது. அவங்க எடுத்துக்கக்கூடிய ஒரே ஒரு இனிப்பு அப்படின்னா அது தேன் மட்டும்தான். அதே போல் ஜெர்மனில் ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. யாரெல்லாம் 100 வயது வரைக்கும் வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு 1000 பேர்கிட்ட தேர்ந்தெடுத்து சர்வே பண்ணினப்போ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் என்ன இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்வியில் ஸ்மோக் பண்ணுறவங்க இருக்காங்க, மது அருந்துறவங்க இருக்காங்க, எல்லாமே இருக்குது. 1000 பேருடைய வாழ்க்கை உணவு முறையும் வேற வேறவா இருக்குது. ஆனால் அவங்க எல்லாருடைய உணவு முறையிலையும் தவறாமல் இடம் பிடிக்கிறது எது அப்படின்னா அது தேன் தான். இப்போ உங்களுக்கு தேனை பற்றின சந்தேகங்கள்லாம் தீர்ந்துருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு உண்மையான ஒரு சுத்தமான காட்டு தேன் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. ஏன் அப்படின்னா இப்போ தேனை பார்த்தது மாதிரி அடுத்து பல நல்ல பொருட்களை எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கிறதுன்னு பல வீடியோக்களை உங்களுக்கு போட போகிறோம். நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தினா தான் உங்களுக்கு எங்களுடைய எல்லா வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு வரும். ரொம்ப நன்றி.